இந்த சந்திப்பு, இத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்து, இதெல்லாம் வர்த்தகன்றதை தாண்டி பாதுகாப்பு துறையில நம்ம எப்படி பெனிஃபிட் ஆக போறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கு. இதை பத்தி நம்மிடையே பேசுவதற்காக பாதுகாப்புத்துறை வல்லுநர் திருமாறன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு திருமாறன், இணைப்பில் இணைந்ததுக்கு மிக்க நன்றி. நீங்க தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். பாதுகாப்பு துறை ரீதியா எப்பயுமே ரஷ்யா நமக்கு ஒரு உற்ற நண்பனாகத்தான் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம சைன் பண்ணிருக்கக்கூடிய எம்ஓயூவா இருக்கட்டும், தற்போதைய அப்டேட்ஸை நம்ம பார்க்கும்போதும் சரி, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? வரும் நாட்கள்ல இது எப்படி இருக்க போறது? இன்னும் வளரப்போதா, இல்ல இன்னும் நம்மளுடைய பாதுகாப்பு தளவாடங்கள் இறக்குமதி பண்றது டைவர்சிஃபை தான் ஆக போதா, இல்ல ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற ஒரு விஷயத்த நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்குமே, அதுல ரஷ்யாவின் பங்கு தான் மேலோங்க போதா? உங்களுடைய பார்வை. வணக்கங்க. இன்னைக்கு ஒரு மைல்கல்ல தான் பாக்குறாங்க. நம்ம புட்டின் விசிட் டு இந்தியா பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஒரு ஹிஸ்டாரிக் விசிட். ஏன்னா இப்போ ஒரு சிறிது காலமாக நிறைய டென்ஷன் ப்ரிவேல் ஆயிட்டு இருந்தது. அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி நம்ம புட்டின் இங்க இன்னைக்கு பேச்சுவார்த்தையில சேர்ந்தாலும் சரி, இல்ல நம்ம ஒருத்தர் நம்ம நண்பனா இருக்காரு ரொம்ப காலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரஷ்யா தான். நம்ம எப்பெல்லாம் நமக்கு ராணுவ ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாக எப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்பெல்லாம் நம்மளுக்கு ரஷ்யா தான் கை கொடுத்துருக்கு. தொடர்ந்து நம்மளோட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சொல்லுவோம், பன்னாட்டு உறவுகள்ல யாரும் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் நிரந்தரமாக பல ஆண்டுகளாக நம்ம நண்பர்களாக இருக்கிறோம். ஸோ இந்த டிஃபென்ஸ் டீல்ஸ் எல்லாம் இப்போ நம்ம எடுத்துட்டு கொண்டு போறது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொன்னபடி ஏர்ஃபோர்ஸ்ல ஆரம்பிச்சு மிசைல் வரைக்கும் நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோங்க. இப்ப பிரம்மோஸ் மிசைல் பாத்தீங்கன்னா 2 நாடுகளும் சேர்ந்து நம்ம செய்யக்கூடிய அந்த மிசைல் இன்னைக்கு உலக ரீதியால ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிசைலா கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாத நமக்கு ரஷ்யா அந்த காலம் தொடர்ந்து, அதாவது 60s 70s இருந்து இன்று வரை பாத்தீங்கன்னாக்கா நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், வெப்பன்ஸ் நம்மளுக்கு அவங்க தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நாங்க இங்க கொடுக்குறோம், சர்வீசஸ் கொடுக்குறோம்னு சொல்றாங்க இல்லைங்களா? தட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் தி ஆர்ட்ஸ் அண்ட் ஜெர்மபான். ஸோ நம்மள சஸ்டைனிங்கா இருக்கும். நம்ம மேக் இன் இந்தியாவுக்கும் அத மாதிரி ஒரு டெக்னாலஜி சப்ளிமெண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பூஸ்டா தான் இருக்கும். இல்லை, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே S-400 நம்மளுக்கு மிகப்பெரிய கை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாட்டி அவங்க S-500க்கு பிட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து அதிநவீன உபகரணங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை தான் இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறதுமே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அதிநவீனங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ விடுபட்டு இருக்கக்கூடிய S-400 எப்படியும் 2026 வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். S-500 வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா நம்ம அந்த டிஃபென்ஸ்ல மட்டும் ஆர்ம்ட் போர்சஸ்ல நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணுங்க. நம்மளுடைய அட்வர்சரிஸோடைய எக்யூப்மெண்ட்ஸும் பார்த்து நம்மளும் அட்வான்ஸா போறது தப்பே கிடையாது. ஸோ நம்ம அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் நீண்ட காலமாக அந்த தொடர்பு இருக்கிறதுனால அந்த ஒரு சிஸ்டம் இருக்குங்க. சிஸ்டம் இருக்கிறதுனால இப்போ மாடர்னைசேஷன் ரொம்ப தேவைங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இப்போ சைபர் செக்யூரிட்டியில, இந்த பார்டர் செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட்ஸ்ல, முக்கியமா நம்ம மிசைல் அண்ட் ஆர்ம்டு நம்ம ஏர்ஃபோர்ஸ்ல நமக்கு ரஷ்யன் டெக்னாலஜி ரொம்ப உதவிகரமா இருக்கும். நம்ம முன்னோக்கி செல்றதுக்கும் நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி போறதுக்கும் இன்னைக்கு போற இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இட்ஸ் கோயிங் டு பி ஹெல்ப் அஸ் ஃபார் நெக்ஸ்ட் 1 decade. நம்ம 2035-40 நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு இந்த ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக நம்ம கை கூடுதலா இருக்கும்ன்றது நம்புகிறோம். திருமாறன், இப்போ நம்ம இந்த ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய இந்த தளவாடங்கள் இந்த பட்டியலில் பார்க்கும்போது இந்த S-400 S-500 தாண்டி இந்த Sukhoi 57 நிறைய முக்கியத்துவம் பெறுது. அவங்க இந்த தொழில்நுட்பத்தை பரிமாற்றம் பண்றதுக்கும் தயார்னு சொல்றாங்க. அப்படி பரிமாற்றம் பண்ணும்பட பட்சத்துல நம்மளுடைய பாதுகாப்புத்துறை இன்னும் எந்த அளவுக்கு வலுவாகும்? நம்ம முக்கியமா நம்மளுக்கு அந்த டெக்னாலஜி தேவைங்க, சயின்ஸ் டெக்னாலஜி தேவை. அது மட்டும் இல்லாத ரஷ்யா கிட்ட என்ன ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, they will send us the service team. இங்க நம்மளுக்கு ட்ரெயின் பண்றதுக்கும் they will send the team. மற்றவங்கள மாதிரி வர்த்தகமா அங்க பாக்குறது இல்லை. நம்ம வித்துட்டோம் அதோட சரி அப்படின்னு இல்லை. அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம சயின்டிஸ்ட்க்கு அதை பத்தியான ஒரு புரிதுணர்வுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா they are going to support us. அதுதான் இந்த அக்ரிமெண்ட் உடைய ரஷ்யா கூட போற அக்ரிமெண்ட் மட்டும் என்ன அட்வான்டேஜ்னா, they are not going to sell only.
they will sell as well as the technology as well as the service. அது ரொம்ப முக்கியங்க நம்மளுக்கு. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து அந்த வெப்பன்ஸ்ல வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்க முடியும். நம்ம அது எல்லா நுட்பமும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா they will definitely going to help us. அதுக்கு இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வெப்பன் டிரான்ஸ்ஃபர் மட்டும் இல்ல, வெப்பனோட டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் நடக்கும். நடந்தாதான் நமக்கு இந்தியாவுக்கு வந்து மேக் இன் இந்தியா கான்செப்ட் தட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ். இது முக்கியமான ஒப்பந்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வரவேற்கிறது இந்த ஆயில். ஓகே, இந்த ஆயில் ஒப்பந்தம் வந்து ரொம்ப தேவையான ஒண்ணுங்க. ஏன்னா இந்தியா இப்ப வளர்ந்த நாடு ஆகணும், இன்னும் வளர்ச்சி பெறணும் அப்படின்னாக்கா எனர்ஜி ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு, ஆயில்ஸ். அதை நம்மளுக்கு வந்து கொடுக்குறேன், எவ்வளவு நம்பர் வேணா கொடுக்குறேன்னு சொன்னது ஒரு பெரிய அட்வான்டேஜா பாக்கலாங்க. இன்னொரு பக்கம் எவ்வளவு நம்பர் வேணாலும் டாரிஃப் போட்டுறேன்னு அந்த பக்கம் ட்ரம்ப் சொன்னாருன்னா என்ன பண்றது? நமக்கு வேண்டியது வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஆயில் தாங்க. இப்போ திஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் இன் தி ஆல்டர்னேட் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டியும் நம்ம இது ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து என்ன சொல்றதுங்க, சஸ்டைனபிளா டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னாக்க நம்ம எனர்ஜி தேவை. ஸோ அந்த பக்கம் ஒரு பண்றாரு. பட் வி ஆர் நெகோசியேட்டிங் வித் அமெரிக்கா ஆல்சோ. பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. தட்ஸ் நாட் கோயிங் டு எண்ட் தேர். பட் ட்ரம்ப் போடுறது எல்லாம் வந்து தற்காலிகமாக பார்க்கலாம், தற்காலிக பிரஷர் தான் பார்க்கலாம். பட் ரஷ்யா கிட்ட இருக்கிற நம்ம நட்பு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லாங் டேர்ம். இல்ல இப்ப இந்த சுகோய் 57 பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப அதை ரொம்ப பிட்ச் பண்றதுக்கான இன்னொரு காரணம், சைனா வந்து பாகிஸ்தானுக்கு J-37 கொடுத்ததுக்கு கம்பேரபிளா ஒரு அதுக்கு ஈக்குவலா ஒரு ஃபைட்டர் ஜெட் நம்ம கிட்ட வேணும் அப்படிங்கறதுனால நம்ம இதை பிட்ச் பண்றோமா? கண்டிப்பாக. நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அட்வர்சரிஸ் நம்ம ரெண்டு பக்கமும் இருக்கிறாங்க, ஒன்னு பாகிஸ்தான் ஒன்னு சைனா. அவங்களோட வெப்பன் சிஸ்டம் கம்பேர் பண்ணும் போதுதான் நம்ம டெவலப் ஆக முடியும். அவங்களுக்கு கவுண்டர் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் நமக்கு வேணும்னு சொல்றோம். இப்ப நம்ம ரஷ்யா கிட்ட போகல அப்படின்னா வேற ஒரு கண்ட்ரி கிட்ட தான் நம்ம போக வேண்டியதா இருக்கும். அது அமெரிக்கா கூட இருக்கலாம். பட் நமக்கு வந்து கிடைக்குது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வித் சுகாய் ஆல் தீஸ் இயர்ஸ். அதனால வந்து இதை மாடர்னா நம்ம வாங்கும் போது it will counter not only China as well as we can help us with the Pakistan front also. பட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாஸ்தி சைனா கிட்டத்தட்ட ஒரு 81% ராணுவ தளவாடங்கள் வந்து எல்லாரும் அவங்க ரெண்டு பேருமே ஒரே கண்ட்ரி மாதிரி எடுத்துக்கலாங்க. அன்னெக்ஸ்ட் ரெண்டு பேருமே இப்போ ஆல்மோஸ்ட் சேம் வெப்பன் சிஸ்டம் தான் வச்சிருக்காங்க. பட் அவங்க துருக்கி கிட்ட இருந்து வாங்குறாங்க இல்லையா? துருக்கி கிட்ட வாங்குறது வந்து நாட் மச் அட்வான்ஸ் லைக் இந்தியாங்க. அதனால அதை பத்தி நம்ம ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. பட் இப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய வெப்பன் சிஸ்டமும் சைனீஸ் வெப்பன் சிஸ்டம் ஆல்மோஸ்ட் சேம் லைக். அதனால இது ரெண்டுமே கவுண்டர் பண்றதுக்கு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நம்ம தனித்தனி ஃப்ரண்டா பார்த்தா கூட ரஷ்யாவுடைய மாடர்ன் வெப்பன் சிஸ்டம் கோயிங் டு பி ஹெல்ப் அஸ். திருமாறன், இப்போ ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த ஒரு ஆக்சஸ் நமக்கு புரியுது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் தரப்புல இருந்து அவங்க ரஷ்யாவுக்கு போனபோது இந்தியாவோட உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்புறவு மாதிரி எங்களோடவும் அந்த ஒரு உறவு மேம்படணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானை எப்படி அவங்க பிரிச்சு பாக்குறாங்க, எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் மெயின்டைன் பண்றாங்க தற்காலத்துல? சார், நம்ம அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் மாதிரி ரஷ்யா வந்து என்னைக்குமே பாகிஸ்தான் சைடுக்கு போய் நம்ம அகெயின்ஸ்டா செயல்பட்டதே கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் நீங்க வந்து உதாரணத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா கூட நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார்ல நம்ம விட்டோ பவர் யூஸ் பண்ணி நம்ம மேல ரெசல்யூஷன் கொண்டு வரும் போதெல்லாம் ஐநால அதை தடுத்து நிறுத்தியது வந்து ரஷ்யா தான். அன்றைய சோவியத் யூனியன், இன்றைய ரஷ்யா தான். ஸோ அதனால எப்பவுமே நம்மளோட தோளோட தோணி நின்று நம்ம கூட இருக்கிறவங்க வந்து ரஷ்யா தான். நம்ம அதனால பாகிஸ்தான் போய் கேட்கலாம், பேச்சுவார்த்தை பண்ணலாம். பட் தே ஹேவ் ரிலேஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. அதனால வந்து we can use positively. நம்ம பாகிஸ்தானை நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா we can use Russia as a counter measure also. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புத்தின் வந்து ஷி ஜின்பிங் அவர்களையும் போய் சந்திச்சுட்டு வந்தாரு. இப்போ இங்கே இந்தியாவுக்கு வந்து சந்திக்கிறாரு. ஒரு பக்கம் மேற்குலக நாடுகள் வந்து அப்படியே புத்தின் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பக்கம் தெற்காசிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு இது இருக்கு, வெயிட்டேஜ் இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தொடர்ந்து இந்த சந்திப்பு நடக்குதா? கண்டிப்பாங்க. இப்ப நம்ம இந்த ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்ல சேஞ்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபியூச்சர்ல அடுத்த ஒரு 10 years 20 years வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நீங்க ஐசோலேட்டே பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் வந்து ஈவன் ரஷ்யா வந்து நம்ம கூட இருக்கிறாங்க, இன்னைக்கு வராரு அப்படின்னாக்கா இட் ஷோஸ் டு தி வேர்ல்ட்
நாங்க 2 பேரும் வந்து பழையபடிதான் இருக்கிறோம், ஸோ இன்னும் ஸ்ட்ரென்தனா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் பவர்ஸ் வந்து அன்னைக்கு ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இருந்த மாதிரியோ 30 இயர்ஸ் முன்னாடி இருந்த போது பலம் வாய்ந்த நாடுகளாக நம்ம இன்னைக்கு கருத முடியாதுங்க. எக்ஸப்ட் பிரான்ஸ் அண்ட் யூகே, மற்ற யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கெல்லாம் அந்த அளவு இன்னைக்கு வெயிட்டேஜ் இல்லை. ஸோ அதனால இட்ஸ் வெரி ஆப்வியஸ் இந்தியா அண்ட் ரஷ்யா ரிலேஷன்ஸ் வந்து நல்லா இருந்தாதான் 2 பேருக்குமே நல்லது. இல்ல இது ஹெல்ப் அஸ் மியூச்சுவலி. இல்ல பல தசாப்தங்களா தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நட்பு தான் 2 நாடுகளுக்கும் இடையில. ஆனா ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து இன்னும் நம்ம அமெரிக்காவோட அந்த வர்த்தக பேச்சுவார்த்தைங்கிறது நம்ம முடிக்கல. அப்படி இருக்கும்போது இப்ப ரஷ்யா கூட நடந்திருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளோ இல்ல போடப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களோ ஓவர் ஷேடோ பண்ணக்கூடாதுங்கிறதுல இந்தியா கவனமா தானே இருக்கும். கவனமா தான் இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈவன் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களும் வர்த்தகத்துல நிறைய ஒப்பந்தங்கள் போயிட்டு தான் இருக்கு. 2 பேரும் சொன்னா கூட நாங்க வார் டிக்ளேர் பண்றேன்னு சொன்னா கூட ஸ்டில் தே ஆர் டாக்கிங் டர்ம்ஸ், ஸ்டில் தே ஆர் ஹேவிங் ட்ரேட் ரிலேஷன்ஸ் வித் போத் தி நேஷன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து அஸ் அ சாவரின் கண்ட்ரி இல்லைங்களா, நம்ம தனிப்பட்ட நாடா நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எல்லா நாடுகளும் நம்ம வந்து நம்ம உறவு வச்சுக்கிறதுலையும் அதுவும் பொருளாதார ரீதியாக நம்ம வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறதுலையும் யாரும் தடுக்க முடியாது. திருமாறன், இப்போ அதிபர் விளாடிமிர் புட்டின் அதே மாதிரி ஜி ஜின்பிங், மோடி இவங்க 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ வெளியான போதே ட்ரம்ப் தரப்புல இருந்து வேற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்தது. இன்னைக்கு நடந்த இந்த சந்திப்பும் சரி, எண்ணெய் வர்த்தகம் தொடரும்னு இவங்க சொன்னதும் சரி, ட்ரம்ப்போட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு காமன் செட்டிலா இருக்குமா இல்ல வழக்கம் போல அதிரடியா ஏதாவது பேசி வைக்க போறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதுக்கு மேல ஒரு அதிரடியா எதுவும் பண்றதுக்கு எதுவும் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து 100% 150% டாக்ஸ் போட்டுட்ட பிறகு ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு மேல ஒரு நாள் ரிட்டர்ன் பண்ணலாம் பார்க்கணும். ஆனா நம்ம வி ஆல்சோ கீன் வித் அமெரிக்கா. வி டோன்ட் வாண்ட் டு ஆன்டகனைஸ் அமெரிக்கா. நம்ம அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. ஆனா தொடர்ச்சியா அங்க ஒரு கிளைம் வச்சுக்கிட்டே இருக்காரு இல்லையா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறத நான் நிறுத்தி வச்சுட்டேன் பண்ணிட்டே இருக்காரு. ஆமா, பட் இன்னைக்கு டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, இன்னைக்கு அது டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா? எஸ். சோ அதனால he will take some hasty decisions எடுப்பாரு. பட் பார்க்கணும், இன்னும் 2-3 monthsல வந்து ஈவன் ட்ரம்ப்புடைய பாலிசிஸ் மே ஆல்சோ சேஞ்ச். இப்போ வந்து எண்ணெய் வர்த்தகம் தொடரும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. கடந்த 2 மாசத்துல பார்க்கும்போது ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இப்போ டிசம்பர் மாசம் போக வேண்டிய ஆர்டர்ஸ்லாம் போன மாதிரியே தெரியல. இப்போ திரும்ப ரெஸ்யூம் பண்ணுவாங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதுக்குதான் இப்ப புட்டினோட விசிட் கூட அவங்க சைட்ல இருந்து பார்க்கும் போது ஸ்டாப்பா இருக்குது அவங்க விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா? சோ அதனாலதான் வந்து he has to reinforce நம்ம வந்து நான் கூட தான் இருக்கிறேன், we can build together அப்படின்றதுக்காக தான். இப்ப 2 நாட்டுடைய வர்த்தகத்திலே ரொம்ப பெருசா அவங்களுக்கு ரஷ்யாக்கு எடுத்து கொடுக்கிறது எதுன்னா இந்த எண்ணெய் வர்த்தகம் தான். அந்த எண்ணெய் வர்த்தகத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு போகுது அப்படிங்கும் போது கூட உடனடியா நம்ம அதை சரி செய்யணுங்கிறதுனால இந்த தருணத்துல புத்தினுடைய வருகை இந்தியால இருக்கும். கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த காசு வந்து பெரிதளவு அவங்களுக்கு உதவிகரமா இருக்கு. அவங்க பொருளாதாரம் வந்து இன்னைக்கு ஸ்தம்பித்திருந்த போது, சோவியத் யூனியன் ஸ்பிளிட் ஆயிட்டு இருந்த போது அன்னைக்கு கை கொடுத்ததும் இந்தியா தான். அது அவங்களும் மறக்க மாட்டாங்க. we also know that. அப்ப திரும்ப ட்ரம்ப் இதையே ஒரு விஷயமா சொல்ல மாட்டாரா? நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க இந்தியா வந்து இன்டைரக்டா ரஷ்யா யுக்ரைன் போர்ல சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கும் அதான் நடந்திருக்கு பாருங்க. தொடர்ந்து அவங்க எண்ணெய் வர்த்தகத்தை தொடர்றாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் ஒரு ஆங்கிள் எடுக்க மாட்டாங்க. நம்ம பொருளாதார ரிலேஷன்ஸ் பார்க்கும் போது அவங்க யூஸ் பண்றாங்களே இல்லையா, ட்ரம்ப் வந்து அது வேடிக்கை தானாங்க. அது நம்ம இதனால சண்டை நடக்குது இப்ப நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? நம்ம ஒரு வாதத்துக்கு சொல்லலாம், நீங்க இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணனால தான் ஹமாஸ் இஸ்ரேல் வார் நடக்குது, ஆனா நீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? தட் இட்ஸ் லெஃப்ட் டு எவ்ரி சாவரின் நேஷன்ஸ் டு ஆக்ட் ஆர் ரியாக்ட். நன்றி திருமாறன். இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.